எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நடிகர் சதீஷ் அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஒவ்வொரு தளபதி ரசிகர்களுக்குமே கொதித்தெழுந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில விஷயத்தை தளபதி விஜய் அவர்களை பார்த்து இன்றைக்கி சதீஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன அவர் சொன்னார், ரொம்ப முக்கியமாக அதற்கு பின்னாடி சில முக்கியமான விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தளபதி விஜயுடைய தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்படி சதீஷ் அவர்கள் எந்த உள்நோக்கத்தோட சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எப்போ சிஎம் ஆக போகிறாரு, எப்போ ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் மொத்த தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன மாற்று கருத்து கூட கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம்மாக அமர்ற இந்த ஒரு டைமில் பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது முன்னாள் அரசியல்வாதிகளாகட்டும், இந்நாள் அரசியல்வாதிகளாகட்டும், இல்லைன்னா நடிகர்களாகட்டும், எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அதில் முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட இருந்தவங்க தான் காங்கிரஸ். நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்கு சேகரிச்சுட்டு இன்றைக்கி காங்கிரஸை உங்கள் பக்கம் கூட்டணியாக சேர்த்து நீங்கள் சிஎம்மாக இருக்கிறீங்களே, இது தவறு இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பல பேர் கேட்குற ஒரு நபராக இப்போ சதீஷ் அவர்களும் இருந்திருக்காரு. அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்கய்யா, நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டது டிவிக்கு அப்படிங்கிற கட்சிக்காகத்தான், காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ கிடையாது. ஆனால் கடைசீட்டில் நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதே இதற்கு முன்னாடி இருந்த அதே அரசியல்வாதிகள் பண்ண அதே வேலையை பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்கு பிடிக்காத நபர்களை கூட்டணியை சேர்த்துருக்கிறீங்க. கூட்டணியில் சேர்த்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறீங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதில் நீங்கள் என்ன மாற்று அரசியலை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் தளபதி விஜயுடைய ரசிகர்கள் இதற்கு பின்னாடி ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி விஷயமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் அவர்கள் ஒரு தீவிரமான திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே வைரலாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே சதீஷ் அவர்களை ரொம்பவே தங்களுடைய எதிர்ப்பை டிவிக்கு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தளபதி விஜய் அவர்கள் பண்ணது சரியா தப்பா, இல்லை சதீஷ் சொல்றது சரியா தப்பா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.